வெல்கம் டு திவ்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 கேரட் எடுத்துருக்கோம். அதை நான் வந்து சீச்சிக்கிறேன், தோல் இல்லாமல் சீச்சிட்டு அடுத்து நம்ம அதை கழுவிட்டு நல்லா கேரட் சீவுறதில் வச்சு நல்லா பொடிசாக சீவிக்கிறேன். நம்ம 2 கேரட்டையுமே சீவி நம்ம இன்றைக்கி அல்வா பண்ண போகிறோம். கேரட் அல்வா டேஸ்டியான அல்வா பண்ண போகிறோம். நல்லா ஃபஸ்ட்டு சீச்சிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சீச்சதெல்லாம் வச்சுட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நெய் பாக்கெட் எடுத்துருக்கோம், முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம், 1 கப் சர்க்கரை, 2 கப் பால் எடுத்துருக்கோம். அடுத்து நம்ம வடைச்சட்டி வச்சுட்டு அதில் ஒரு நெய் பாக்கெட் ஃபுல் நெய் பாக்கெட் ஊற்றிக்கிறோம். நல்லா காஞ்சோன்னா முந்திரி பருப்பு போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். நல்லா அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா அதை எடுத்து ஒரு பேனில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க அந்த கேரட்டை போட்டு நல்லா அந்த நெய்யில் வதக்கிக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கொஞ்சம் நல்லா வேகிற அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கிண்டுவோம். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி கிண்டிக்கலாம். நல்லா அது பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அந்த கலரை பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு. நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. அடுத்து பால் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லோரும். நல்லா இப்படியே கொஞ்சம் நேரம் கிளறுங்க, ஒரு 2 நிமிஷம். நல்லா கொஞ்சம் கொதிக்க பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பால். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் அந்த கேரட் வந்து வெந்து வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. பாருங்கள், பால் ஆட் பண்ணணுன்னா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலரில் நல்லா வந்திருக்கு. நல்லா வெந்து வருது. இப்போ வந்து நம்ம நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் சர்க்கரை 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா சர்க்கரை வந்து மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனோன்னா அந்த நெய் எல்லாமே பால் எல்லாமே திரண்டு வந்துடும். அப்போ நல்லா நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். அந்த சர்க்கரை இதெல்லாம் வற்றி அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு எடுக்கணும். பாருங்கள், நல்லா நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ தான் போட்டிருக்கேன், கட் பண்ணலாம் இல்லை. அந்த இது வர வரைக்கும் கிளறி உங்களுக்கு வத்துற வரைக்கும் எல்லாமே ஃபுல் வீடியோ தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா இப்போ கொதிக்குது. அந்த கேரட் நல்லா வெந்து வருது. இப்போ பாருங்கள், அந்த இதெல்லாமே திரிஞ்சு நெய் திரிஞ்சு அப்படியே உங்களுக்கு வந்துருக்கு அல்வா கன்சிஸ்டன்சி. இப்போ அல்வா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு சின்னதாக பொடிசாக தூள் மாதிரி பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் பத்தலை, நான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆல்ரெடி நம்மளுக்கு நெய் பிரிஞ்சு நல்லா தான் வந்திருக்கு, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து ஒரு சில பேருக்கு திகட்டும், அதனால் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அல்வா வந்துச்சு, நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ டேஸ்டான அல்வா, கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்தால் செஞ்சு கொடுத்து அசத்துங்க.